திமுக மாதிரிதான் இளைஞரணி மாநாடு நடத்தணும். உதயநிதி ஸ்டாலின் சின்ன தட்டி மாதிரிதான் இளைஞர்களை வழி நடத்தணும். எப்படி வழி நடத்தணும்? திமுக சார்பா இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்காங்க. எப்படி நடத்துறாங்க? அங்க வரக்கூடிய இளைஞர்களுக்கு சரக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து, அதுக்கு சைடிஸ் வாங்கி கொடுத்து, மிக்சிங்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துதான் அந்த மாநாடே நடத்துறாங்க இந்த வெக்கங்கட்ட பயலுக. இதுல கனிமொழி சொல்லுவாங்க, இவரோட யாரோட அத்தை, உதயநிதியோட அத்தை என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான இளம் விதவைகள் இருக்காங்க இந்த டாஸ்மாக்னால. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நொட்டினோம்னா டாஸ்மாக்கே இழுத்து மூடிடுவோம், மதுபான ஆலைகளே தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு புரூடா விட்டவங்க தான் கனிமொழி அக்கா. அந்த லட்சணத்துல கதை விட்டவங்க அவங்களுடைய இளைஞரணி மாநாட்டில் பூராமே சரக்கா கொடுத்துதான் மாநாடே நடத்துறாங்க. அதுல ஒருத்தன் பாருங்க, மாநாடு நடக்கக்கூடிய இடத்துலயே சரக்கு பாட்டில எடுத்து ஆட்டி காமிக்கிறான். இன்னொருத்த மாநாடு நடக்கக்கூடிய பந்தல்ல டேபிள் சேரை போட்டு சவகாசமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டு அவனை இன்னொருத்த தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல இவங்க இளைஞரின் மாநாடு நடத்துறாங்க. இளைஞர்கள்லாம் யாரு? அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் அதை வழிநடத்தக்கூடியவர் தான் இளைஞர்கள். திமுகவோட திராவிட மாடலுடைய ஆட்சியோட லட்சணத்தை பார்த்துக்கோங்க. அடுத்த ஜெனரேஷனை போதமயமா வச்சுக்கணும், அடுத்த ஜெனரேஷன் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு ஓட்டு போடுவான்றதுக்காக போதை மயிலையே வச்சிருக்காங்க இந்த திமுக இருக்கக்கூடியவங்க. பாஜக சார்பா நாங்க இளைஞரணி மாநாடு நடத்துறோம், பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா பாஜக நிகழ்ச்சியில எவனாச்சும் ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கான்? பாஜக நிகழ்ச்சியில எங்கேயாவது சரக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு இடத்துல காட்டுங்க. பாஜக நிகழ்ச்சியில நாங்க தான் மாநாடையோ கூட்டத்தையே முடிச்சுட்டு அந்த மாநாடு பந்தலையே சுத்தம் செஞ்சுட்டு போறவங்க. இது ஒழுக்கமா? இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடியது ஒழுக்கமா? இதுலயே நீங்க புரிஞ்சுக்கோங்க, தேசிய மாடல் ஆட்சி வேணுமா, திராவிட மாடல் ஆட்சி வேணுமான்னு. திராவிட மாடல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் இருக்கவே இருக்காது. எல்லாம் சரக்கடிச்சு கஞ்சா போதையிலேயே சுத்தி நாசமா போய் செத்தே போயிடுவானுங்க.